இந்த இயற்கையின் படைப்புங்க. மொத்தமா இப்போ ஒரு களிமண்ணை பிசைறீங்க, பிசைஞ்சு அதை ஒரு உருவம் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப அதை பிசைஞ்சு உருவம் பண்ணிக்கிட்டே போய் முழுமை பெற்றாச்சு. அதே மாதிரி இயற்கையினுடைய படைப்புல உங்களுக்கு இயற்கை கோள்கள் உருவாச்சு. கோள்கள் உருவானதுக்கு அப்புறம் பிரபஞ்ச பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரினம், அதுல இருந்து கடைசி மனுஷன் முழுமை முடிஞ்சது, ஒரு படைப்பு முடிஞ்சது. இப்ப இந்த மனுஷனால காக்க முடியும், அழிக்க முடியும். எப்படி? படைத்தல், காத்தல், அழித்தல் மூணுமே முடியும். இன்னைக்கு நாளைக்கே நினைச்சா சேட்டலைட் விட்டு சந்திரன் இல்ல இருக்கிற மொத்த பிரபஞ்சத்தை அழிக்க முடியும். நாளைக்கே நினைச்சானா திருப்பி பூர்வீகத்தை காக்க முடியும். நாளைக்கே புதுசா ஒன்ன படைக்க முடியும். அதனால மனிதன் கிட்ட இயற்கை முழு பொறுப்பையும் கொடுத்தா இவன் அடுத்தவங்க கிட்ட கேட்கிறான், ஐயா எனக்கு என்ன வழி? தன்னை உணருன்னு சொன்னது காரணம் அறிவு. அதாவது அறிவுங்கிற ஒரு இதுக்கு மட்டும்தான் கடல்னு வச்சிருக்கான். அறிவு கடல், பெருங்கடல்.